இன்ஃபோமீடியாவின் ஆட்டோடெஸ்க் மாயா 2017 டியூட்டோரியலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ மாயாவோட இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். சரியா? ஸோ மாயாவோட ஹிஸ்டரி பத்தி பார்ப்போம். மாயா வந்து பாத்தீங்கன்னா 1998ல கிரியேட் பண்ணாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஏலியஸ் சிஸ்டம் கார்பரேஷன் மூலமா கிரியேட் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை ஆட்டோடெஸ்க் வாங்கிட்டாங்க. ஓகே, ஸோ ஏலியஸ் தான் ஃபர்ஸ்ட் அதை டெவலப் பண்ணது. ஓகே, ஸோ அதை வந்து ஆட்டோடெஸ்க் வாங்கிட்டு இப்போ ரீசெண்ட் வெர்ஷன்ஸ் வரைக்கும் அவங்க தான் டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வேரை எது மூலியமா டெவலப் பண்றாங்க அப்படின்னா C++, பைத்தான், MEL ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸ் பேஸ் மூலியமா தான் அதை வந்து கிரியேட் பண்றாங்க சாஃப்ட்வேர்ஸ். இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க எந்த டூல் யூஸ் பண்ணாலும் இந்த ஸ்கிரிப்டிங் பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்க கிளிக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி கிரியேட் பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து இந்த ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கோ இல்லாட்டி ஒர்க் பண்றதுக்கோ இல்லாட்டி நீங்க யூஸ் பண்றதுக்கோ உங்களுடைய சிஸ்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் நான் இப்போ ஆட்டோடெஸ்க் சைட்குள்ளேயே போய் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இப்போ ஆட்டோடெஸ்க் சைட்குள்ள போயிருக்கோம். ஓகே, ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ஆட்டோடெஸ்க் மாயா 2017. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு காம்பேட்டிபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ்க்கு, மேக் ஓஎஸ்க்கு அண்ட் ஆல்சோ லினக்ஸ்க்கு. சரியா? ஸோ இந்த 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் உங்களுக்கு நீங்க இந்த மாயா 2017 வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஆட்டோடெஸ்க் மாயா 2017 யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டமோட ரெக்குவயர்மெண்ட். ஓகே, ஸோ சிஸ்டமோட ரெக்குவயர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் வெர்ஷன்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா 64 பிட் இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் AMD ப்ராசஸர். ஓகே, ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவான அண்ட் எஃபிஷியன்ட் உங்களுக்கு ப்ராசஸஸ் உங்களுக்கு இருக்கணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக் கார்டு வந்து மினிமம் ஆஃப் 1 GB to maximum of whatever you need. Okay, so as you need you can just have your graphics card. சரியா? ஸோ அதுக்கப்புறம் RAM வந்து பாத்தீங்கன்னா minimum of 8 GB and maximum of whatever the need. Okay, so minimum 8 GB இல்ல அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் லோட் ஆகிறது கஷ்டம் அண்ட் ஆல்சோ நீங்க யூஸ் பண்ணும்போது it will be very slow. ஓகே, அண்ட் டிஸ்க் ஸ்பேஸ் சில வந்து பாத்தீங்கன்னா எந்த டிரைவ்ல நீங்க இன்ஸ்டால் பண்றீங்களோ அந்த டிரைவ்ல உங்களுக்கு கண்டிப்பா 4 GB இருக்கணும் ஃபார் இன்ஸ்டாலிங். ஓகே, ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா அந்த டிஸ்க்ல இருந்தாதான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம மேக்கின்டோஸ் யூசர்ஸ்க்கு கண்டிப்பா இது 3 பட்டன்ஸ் வேணும். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம அடிக்கடி மிடில் மவுஸ் பட்டன் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த மிடில் மவுஸ் பட்டன் இல்லை அப்படின்னா நம்ம சில ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியாது. மேக்கின்டோஸ் யூசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 buttons or 1 button இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பா they have to buy 3 button mouses. ஓகே, ஸோ இந்த மாயா எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அண்ட் ஆல்சோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன். இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ல அதிகமா யூஸ் பண்றாங்க. சில ஹியூமன்ஸ் பண்ண முடியாத சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா 3D மாடலா பண்ணி அதை வந்து யூஸ் பண்றாங்க. சரியா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஏதாவது ஒரு நைஃப் வந்து பாத்தீங்கன்னா த்ரோ பண்ணணுமோ இல்லாட்டி வேற ஏதாவது 10th ஃப்ளோர்ல இருந்து ஜம்ப் பண்ணணுமோ, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள், இல்லாட்டி ஒரு காரை பிளாஸ்ட் பண்ணணுமோ, ஸோ நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல பண்ண முடியாது. ஸோ அந்த பண்ண முடியாத சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா 3D சாஃப்ட்வேர்ல நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாயா 2017 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3D சாஃப்ட்வேர். ஓகே, 3D அப்படின்னும் போது யூ ஹேவ் டெப்த் இன் இட். ஸோ இப்போ 2D சாஃப்ட்வேர்ஸ் பாக்குறீங்க. 2D சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஸ் மட்டும் இருக்கும். பட் 3D சாஃப்ட்வேர்ல 3 ஆக்சிஸ் இருக்கும், X, Y and Z, which is nothing but depth. ஓகே, ஸோ ஒரு டெப்த்தை வந்து நம்ம ஒரு இமேஜ்லயோ இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட்லயோ இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்லயோ நம்ம பார்க்க முடியும், நம்ம என்ன கிரியேட் பண்றோமோ. ஸோ அது மட்டும் இல்லாம செட்ஸ் வந்து நீங்க நிறைய மூவிஸ்ல பாக்குறீங்க. ஸோ அந்த செட் எல்லாம் வந்து ஒரு செட்டும் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காஸ்ட் வந்து செலவாகும். ஸோ அதுல பண்ணாம ஜஸ்ட் மாயாலேயே சிம்பிளா செட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு VFX சாஃப்ட்வேர்ஸ் மூலியமாகவும் கம்போசிட் சாஃப்ட்வேர் மூலியமாகவும் அதை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி அதை கம்போசிட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி எஃபெக்டிவும் இருக்கும்.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ். ஸோ நிறைய க்ரௌட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாயால ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய கிரவுண்ட்ல இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ்ல ஹியூமன்ஸை வந்து ஆக்குபை பண்றது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3D சாஃப்ட்வேர்ஸ்ல நம்ம ஈஸியா அங்க கிரவுட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம பண்ணிடலாம். சரியா? மாயா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண சில மூவிஸ் வந்து ஹைலைட்டட் மூவிஸ் வந்து ஹாரி பாட்டர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதுலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஆல்சோ வி ஹாவ் அதர் லாட் ஆஃப் மூவிஸ். ஓகே, ஸோ இந்த மூவிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே யூ see that amazing work has been done. ஓகே, ஸோ அதை பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாடல்ஸோ அந்த மாதிரி அனிமேஷன்ஸோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாயா 3D சாஃப்ட்வேர்லயும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 2017 மாயா 2017ல நியூவா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அர்னால்ட். ஸோ மென்டல் ரே வந்து ஃபர்ஸ்ட் மாயா கூடிய மென்டல் ரே வந்து ஆட் ஆகி வந்துருது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது தேர்ட் பார்ட்டி பிளக்கினா மாறிடுச்சு. அண்ட் ஆல்சோ அர்னால்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள டிஃபால்ட் ரெண்டரா மாறிடுச்சு. ஓகே, ஸோ அர்னால்டும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு மென்டல் ரே விச் கிவ்ஸ் யூ அ நைஸ் அவுட்புட். ஓகே, ஸோ அர்னால்ட் வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ரே மாதிரியே உங்களுக்கு நல்ல அவுட்புட் வந்து கொடுக்கும். சரியா? ஸோ இந்த மாயா 2017ல நம்ம இப்போ பார்க்க போற டுட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் நீட்ஸ் ஆஃப் அனிமேஷன், ஓகே, ரெண்டரிங் அண்ட் ஆல்சோ கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பாப்பீங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டெக்ஸ்சர்ஸ் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பாப்பீங்க. அதை வந்து நீங்க அனிமேட் எப்படி பண்றது அப்படின்றத பாப்பீங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா யூ கோ ஃபார் ரெண்டரிங் வந்து அவுட்புட் எப்படி நீங்க எடுப்பீங்க அப்படின்றத பாப்பீங்க. ஓகே, ஸோ இதை நீங்க பாக்குறது மூலியமா ஈஸியா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஆஃப் மாயா வந்து ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஈஸியா கத்துக்கிற மாதிரியும் உங்களுக்கு இந்த டுட்டோரியல்ஸ் இருக்கும். தேங்க்யூ.